அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எஜமான். ஒரு புல் பூண்டு வளரனா கூட, ஒரு புழுவுக்கு உணவு இல்லைனா கூட, ஒரு எறும்புக்கு உணவு இல்லைனா கூட அதையும் கவனிக்கிற ஒரு எஜமான் இருக்கிறார். எல்லாத்தையும் இந்த உலகத்தை அழிச்சது நாம தான். ஆனா தேவன் படைச்ச போது ஒரு புழுவுக்கும் உணவு இருந்தது, ஒரு புல்லுக்கும் ஒரு உணர்வு இருந்தது, எல்லாத்துக்குமே ஒரு செழுமை இருந்தது, செழிப்பு இருந்தது. அவர் எஜமான். ஏன் எஜமான்? அவர் என்னை உண்டாக்கினபடியால் அவர் எனக்கு எஜமான். அல்லேலூயா. தான் உண்டாக்கினது மேல அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதனாலதான் நீங்களும் நானும் இங்க வந்திருக்கிறோம். காலையில நல்லா கறி ஆக்கி பிரியாணி ஆக்கி 1ஆம் தேதி பிறந்துச்சு, எல்லாரும் வாங்க திம்போம் குடிப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் நினைக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்போம் குடிப்போம் அல்ல. அப்படி நீதியை செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். அந்த சந்தோஷம் நிலையா இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவே அப்படி பேர் அந்த வே அப்படின்னு போய் முடியுது இல்லை. அல்லேலூயா அப்படின்னு யா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அதை ஹீப்ரூல போய் நான் வாசிச்சேன். அந்த யா அப்படின்ற ஒன்னே உனக்கு ஜா அல்லது யாவே அப்படின்னு முடிகிற அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவரே ஆதியும் அந்தமுமானவர். முதல் பொருள் அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். நான் அவரால் தான் வந்தேன், நான் அவரோடு தான் வாழ்வேன், நான் அவரில் தான் இருப்பேன். இதுதான் நம்ம வாழ்க்கை. நான் அவரோடு தான் இருந்தேன், அவரால் தான் நான் அந்த பூமியில வந்தேன், நான் அவரோடு தான் இருப்பேன். உங்க வாழ்க்கையில 3 கேள்வி. நான் எங்க இருந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் எங்க போறேன். இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்ற ஒரே ஒரு கர்த்தர் நம் கர்த்தர் தான். நான் அவரோடு தான் இருந்தேன், நான் அவரால் தான் வாழ்றேன், நான் அவரோடு தான் இருப்பேன். ஒரே ஒரு வார்த்தையில நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினேன். ஆதியும் அந்தமும். எல்லா பொருளுக்கும் ஒரு ஆதி இருக்கு, ஒரு அந்தம் இருக்கு. இந்த ஆதியும் அந்தமும் உள்ள இந்த பூமியா இருக்கட்டும், வானங்களா இருக்கட்டும், எல்லாமே ஆதியும் அந்தமும் இல்லை. எல்லாமே உண்டாக்கப்பட்டது ஆதியும் அந்தமும் இல்லாத கர்த்தரால. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை காக்கிறவர். அவர் உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது, 2024 உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள். ஆராதனை முடியும் போதும் வாக்கு தத்தங்கள் பெற வருவீங்க. அந்த வாக்கு தத்தங்கள் ஜீவன் உள்ளது. அது அதிர்ஷ்டம் இல்லை, அது லாட்டரி சீட் இல்லை. அதை தியானிக்கையில் ஒரு அக்கினி உள்ள வரும். நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு வரல, அதை ஆராய்ந்து அறிந்து அதை தியானித்து கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். அதோனா என்கிற பேருக்கு என்னன்னா, உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற அவர் என்ன பட்டவர்? உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது மிக முக்கியமான காரியம் அதோனா என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறவர். உன்னை பார்த்து என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வருஷத்துல எத்தனையோ காரியத்தை எதிர்பார்த்து வந்திருப்போம். நேற்று வரைக்கும் நடக்காதது இன்னைக்கு நடக்காதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் நடுவில் அதிசயங்களை செய்கிற கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த புதிய வருடத்துல முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மில் மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். செய்தியை தொடங்குறதற்கு முன்பதாக
ஒரு 2 அறிவிப்பு மாற்றம் தான். வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த வருஷத்தில் முதலாவது 50 மணி நேர ஜெபம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உபவாசம் பண்ணி அல்லது தேவனோடு உடன்வாசம் பண்ணி இந்த வருஷத்தை நாம் ஆயத்தமாக்கி கொள்ள போகிறோம். நான் சொல்லுகிற செய்தியிலே அந்த ஆயத்தம் வரும். நம்ம ஆயத்தமாக்க எப்பொழுதுமே கர்த்தர் என்ன சொல்வார்னா, நீ உன்னை சுத்திகரித்து நீ சுதந்தரித்துக்கொள். சொல்லுங்க சொல்லுங்க, சுத்திகரித்து சுதந்தரி. சொல்லுங்க, சுத்திகரித்து சுதந்தரி. சொல்லுங்க, சுத்திகரித்து. எனக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றீங்களோ அதை ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து உங்களை என்ன பண்ணுவார்? சுதந்தரிக்க பண்ணுவார். இதுதான் அடிப்படை. அதனால இந்த 3 நாள் உங்களை சுத்திகரிக்கவும் தேவன் உங்களுக்கு சுதந்திரமாய் தருகிறதை பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறீங்க. அதனால் அது 3 நாள் நமக்கு உபவாச ஜெபம் இந்த வருஷத்தின் முதலிலேயே தேவன் நமக்கு தருகிறார். ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. குடும்பமாய் வந்து நல்லா செபித்து ஆயத்தத்தோடு கூட. ஏன்னா அது ஏன் திருவிருந்து அப்படின்னு சொல்கிறோன்னா, நான் இயேசுவில் இருக்கிறேன், இயேசுவின் வார்த்தை எனக்கு உணவு, இயேசுவின் சரீரம் என்னுடைய குடும்பம், இயேசுவோடு வாழ்கிறது தான் பரலோகம் என்று சொல்லி நாம் சொல்லுகிற ஒரே இடம் திருவிருந்து இடம். எனவே திருவிருந்தை நாம் பயபக்தியோடு கூட ஆராதிக்க அதை நாம் பயன்படுத்துகிறோம். எல்லாத்தை விட ஒரு பெரிய மகிமையான காரியம் என்னன்னா, கீழ்ப்படிதலில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால தான் இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆமென். ஆமெனுக்கு பிறகு இருமல் வருது. இருமல் எல்லா மனுஷனுக்கும் தான் வரும். அதனால் என்னை வினோதமாக என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. வெளியே போய் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. நான் நல்லா இருக்கிறேன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? பலவீனனும் தன்னை, அந்த பலவீனம் போயிடும். அதான் சொல்கிறேன், பலவீனனும் தன்னை, பலவீனம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியக்காரன் கூட தன்னை ஞானின்னு சொல்ல அவன் ஞானியாக மாறுவான். ஆமென். இல்லாதவை இல்லை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுங்க, வரும், நிறைவு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. இருமலுக்கு ஒரு வியாக்கியானம். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதாவது திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சிலர் கீழ்ப்படியலைன்னா மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த 2025 வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனையில் திருவிருந்தினுடைய நேரத்துக்கு முடித்த பிறகு திரும்பி ஒரு ஞானஸ்நானம் கொடுத்து திருவிருந்தும் கொடுக்கப்படும். எனவே இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெறாமல் இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்காமல் அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக வர்றதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்கள் கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. யார் இன்னும் ஞானஸ்நானம் பெறலையோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் குடும்பத்திலையோ அவர்களை ஊக்குவிங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் எடுக்க அவங்களும் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கும்போது ஞானஸ்நானத்தை கொடுக்கலாம். இந்த ஆராதனை முடிந்த பின்பு நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவர் போட்டால் தான் வாக்குத்தத்தம்லாம் கிடையாது. வாக்குத்தத்தம் பண்ணிட உண்மை இல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஏன் நீங்கள் கவரை கொண்டு வந்து போடுறீங்கன்னா, வருஷத்தில் முதல்ல நான் வரேன், அவர் என்னுடைய ராஜா, அவர் என்னுடைய ராஜா, அவரை நான் கண்டுக்க வரேன். எப்போ வரீங்க? நாங்கள் ஆஃபீஸராக இருக்கும்போது இந்த 1ஆம் தேதினா கண்டுக்க போவாங்க. கண்டுக்கிறேன்னா கேட்கலாம் வாங்கி வச்சுட்டு எதுவுமே கொடுக்க முடியலன்னாலும் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு என்ன பண்ணுவோம், எங்கள் ஆஃபீஸரை கொடுத்து அப்படி கூலாக்கிடும். என்ன பண்ணுவோம், 1ஆம் தேதியிலேயே கூல் ஆக்கிடும். நம்ம ஆண்டோடைய உள்ளத்தை கூல் ஆக்கிறதுக்கு, ஆண்டோடைய உள்ளத்தை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு உங்களால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தருக்கு செய்கிறீங்க. அதுதான் நாம் கிஃப்ட் கொடுக்குறோம். கர்த்தருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்கள் நீண்ட செய்தி, ஆனால் இந்த வருஷம் எல்லாம் அந்த செய்தியின் அடிப்படையில் கடந்து போகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற செய்தியின் தலைப்பு, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படின்னா என்ன? அதுதான் ஒரு
அடிப்படையில் அந்த வசனம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நாம் எடுத்து நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 132 13 வாசிக்கும் போது, சங்கீதம் 132 13 18 வரைக்கும் வாசிக்கும் போது, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அது தனக்கு வாசஸ்தலமாகும்படி என்ன பண்ணாரு? விரும்பினார். 12 வயதில் இயேசுவினுடைய பெற்றோர்கள் எருசலேமில் இயேசுவை விட்டு விட்டு போயிட்டாங்க. இயேசு அங்கே தங்கினார். அவர் காணாம போகல. காணாமல் போன இயேசுவே காணாம போனா நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும்னா பைத்தியக்காரத்தனம். அவர் அங்கே இருந்தார். அங்கே என்ன பண்ணாரு? இருந்தார். தாம் இருந்தார். இன்னும் அவர் தங்கி இருக்க விரும்பினார். எத்தனை நாள்? இவங்க மட்டும் டிஸ்டர்ப் பண்ணலாம் இருந்திருப்பார். ஏன் சொல்றார்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருப்பேன் என்பதை நீங்கள் அறியீர்களா? ஐ மே நாட் இன் த மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். ரொம்ப டீப் வேர்டு அது. ஐ மே நாட் இன் த ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். பிஸ்னஸ்னா எங்கள் அப்பா என்ன அலுவலாக இருக்கிறாரோ, எங்கள் அப்பா என்ன குறிக்கோளோடு இருக்கிறாரோ, எங்கள் அப்பா இந்த இடத்தை, இந்த பூமியை என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நான் இப்போ செய்கிறேன். அதுதான் கிறிஸ்து. கவனிங்க, இயேசு இந்த பூமிக்கு வரும்போது தேவனாக வரவில்லை, கர்த்தராக வரவில்லை, ஒரு சாதாரணமான மனிதனாய் வந்தார். தன்னை ஜீரோவாக்கினார். அப்படிதான் சொல்லுது. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன் இன்னைக்கு உலகம் எங்கும் இயேசுவை பேசுகிறோம் அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஏன் வாழ்ற? நீ எதுக்காக வாழ்ற? இந்த கேள்வியை நாம் அறியலைன்னா நம்ம வாழ்க்கை வீண். ஒரு நாள் சும்மா கல்லறையில் போய் தூங்க போயிடும், அவ்வளோதான். இதுவரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த சகலத்தையும் செய்து முடிக்கிற திராணி உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டுமானால் உங்களை தேவன் எதற்காக அனுப்பினாரோ அதை நீங்கள் அறிய வேண்டும். ஒரு நாள் தேவனிடத்தில் நான் இருந்தேன். தேவன் இந்த பூமிக்கு என்னை அனுப்பினார். அதுதான் வாழ்க்கை. நான் எப்படி பிறந்தேன்னு தெரியாது. ஒரு டாக்டருடைய அந்த 7வது மாதம் அது என்ன சொல்லுவாங்க, வளைகாப்பு, சீமந்தம், பேபி ஷவர், அந்த நேரத்தில் நான் போயிருந்தேன். நான் சொன்னேன், இந்த டாக்டருக்கு அந்த பிள்ளை எப்போ தோன்றுனுச்சு அப்படின்னு தெரியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர். ஒரு பிள்ளை எப்போ அந்த தாயின் வயிற்றில் அது வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒரு 50 கோடி பேர் நம்மை போலவே சமபலத்தோடு கூட போராடி வரும்போது தேவனுடைய கரம் உன்னை பார்த்து ஒரு விரல் நீ பிழைத்திரு அப்படின்னு சொன்னதுனால ஒட்டிக்கிச்சு. நேராக முட்டையில் போகல, கர்ப்ப பையில் போய் ஒட்டிக்குது. 3 நாள் பிறகுதான் அது உள்ள சேருது. அது ஒட்டிக்கிற நேரம் யாருக்கும் தெரியாது. ஒரு வாரத்துக்கு பிறகுதான் உடலில் ஒரு சின்ன மாற்றம் வரும். அப்போ தான் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா ஒரு அந்நியன் உள்ளே வந்துட்டான். அந்நியன் இல்லை, பரலோகத்திலேருந்து ஒருத்தன் உள்ள என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். அந்நியன் இல்லை, பரலோகத்திலேருந்து ஒருத்தன் உள்ள வந்துட்டான். பாதாளத்திலேருந்து வரல, பரலோகத்திலேருந்து வந்திருக்கிறான். நீயும் நானும் பாதாளத்திலேருந்து வரல, பரலோகத்திலேருந்து வந்திருக்கிறோம். உன்னை பெத்த அம்மாவுக்கு நீ எப்போ வந்தன்னு தெரியாது. உன்னை பெத்த அப்பாவுக்கு நீ எப்போ வந்தன்னு தெரியாது. ஒரு 3வது நாளில் பார்த்தா 1 2 ஆயிருக்கும், 2 4 ஆயிருக்கும், 4 8 ஆயிருக்கும். அப்படி 16 மாறும்போது, அந்த 16 மாறும்போது ஒரு குண்டூசியின் முனையில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். குண்டூசியின் முனையில் 10,000 கரு, ஒரு 10,000 கரு வைக்க முடியுமானா அதில் 1 நீ இருப்ப. அதை 1 கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 1க்குள்ள 300 லட்சம் பக்கங்கள், சரி 3 லட்சம் பக்கங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. 3 லட்சம் பக்கங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு.
உன் முடியிலிருந்து கால் வரைக்கும், உன் நகம், உன்னுடைய நிறம், உன்னுடைய தோற்றம் அத்தனையும் அவர் வடிவமைச்சு அழகாக அனுப்புறார். அத்தனையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தவங்களும் நான் அழகா இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. உங்களை படைத்தவர் உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். எனக்கு இது இல்லைன்னு சொல்லாதீங்க. எவ்ரிதிங், அது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள செதுக்கி தான் அனுப்பி இருக்கிறார். எப்படி செதுக்கி இருக்கிறாரு? அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் இந்த பூமியில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன், காணாத தேவன் காணக்கூடிய உலகத்தை உண்டாக்கினார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் அழைத்து அவைகளை உண்டாக்கினார். ஏன் ஆண்டவர் அதை உண்டாக்கினார்? அவருடைய ஒரே ஒரு பெரிய நோக்கம், நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. ஒரு சீக்கிரம் சொல்றேன், உலக தோற்றத்தில் ஒரு மதங்களும் கிடையாது, ஒரு சர்ச் கிடையாது, ஒரு ஆராதனை கிடையாது, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, ஒரு சாமியார் கிடையாது, தாடி சாமியாரும் கிடையாது, எந்த சாமியாரும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது, ஆண் என்றும் பெண் என்றும் கூட இல்லை. இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தாங்க. உண்மையான ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் இருந்தது. தேவன் அவர்கள் நடுவில் உலாவினார். உலக தோற்றத்தில் கிறிஸ்தவம் கிடையாது, உலக தோற்றத்தில் இந்து கிடையாது, உலக தோற்றத்தில் ஒரு முஸ்லீம் கிடையாது, உலக தோற்றத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் இருக்குதான். தேவன் என்ன விரும்புகிறாரு? நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருக்க விரும்புகிறேன். அதனால தான் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். எப்ப? அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. எப்பொழுதும் என் பேரை எழுதும் போது ஒரு பீன்னு போடுறேன். எங்க அப்பாவை பார்த்தது கூட எனக்கு நினைப்பில்லை, ஆனா ஒரு இனிஷியல் இருக்குல்ல, பிரகாசம்னு. அந்த இனிஷியலை கர்த்தர் எப்ப நீ அவர் அறியறியோ, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் வரீங்களோ, அந்த இடத்துல அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. சபை, தேவன் தேவ சபையிலே அவர் என்ன பண்றாரு? உலாவுகிறார். இயேசு எருசலேம் சபையில உலாவினார். அவர் அங்க இல்லை, சபையில இயேசு இல்லை, ஆனால் உலாவுகிற இடம் சபை. ஏன்? எங்கே என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்களோ அங்கே நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மற்ற நேரத்தில் செருப்பு போட்டுட்டு இங்கே வந்தா நான் ஒன்றும் சொல்றது இல்லை, செருப்பு போட்டுட்டு உள்ள வந்தா கூட ஒன்றும் சொல்றது இல்லை. சமயத்தில் இங்கே வேலை நடக்கும்போது நானே செருப்பு போட்டு மேலே நிற்பேன். ஏன் நிற்பேன் அப்படின்னா, எனக்கு இது வெறும் இடம். ஒரு ஆணி பொத்துக்குச்சுன்னா அப்புறம் என் காலை எடுக்கும், அப்போ நான் ஒரு செப்பல் போடுவேன். உடனே நீங்கள் வெளியில் போய் ஏதாவது சொல்லிடாதீங்க, இது மகா பரிசுத்த ஸ்தலம்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நீங்கள் பாவிகள் உட்கார இடம்னு சொல்லாதீங்க. இப்படி பிரித்ததுனால தான் உலகத்தில் மதம் வந்துச்சு. நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு தான் மதம் வந்துச்சு. ஆனால் தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கும்போது அந்த பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய மென்டாலிட்டி மாறட்டும். நாம் நிற்கிற பூமி பரிசுத்தம். அதை தான் அன்னைக்கு மோசையோடு கூட கர்த்தர் என்ன பண்ணாரு சொல்றாரு. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல என் நடக்கை எல்லாம் பரிசுத்தம். நீ நடந்து வரும்போதே அந்த பரிசுத்தத்தோடு வரும்போது ஆவியானவர் அபிஷேகத்தை இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். சபை உங்களுக்கு ஒரு ஜீவன் கொடுக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அதனால தான் அதை வாசஸ்தலமாகும்படி விரும்பினார்.
நீங்க இங்கே இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். உங்களோடு அவர் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய பிசினஸ். அதைத்தான் இயேசு 3 நாள் அங்கே செஞ்சு காண்பிச்சார். வயது வித்தியாசம் கிடையாது, நீ எங்க வந்த, நீ யாரு என்று யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கர்த்தரோடு இருந்தா, கர்த்தர் என்னோடு இருந்தா எனக்கு குறை இருக்காது. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கே தான் கற்றுக்க முடியும். நீங்கள் ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சொல்லுங்க, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை பிழை பூட்டுகிற பிதா உங்களை பிழை பூட்ட மாட்டாரா? நெசசரி கமோடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை என்பது உணவு. சாப்பிடும்போது அடைச்சிக்கிச்சனா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, அவனை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம். இது 3 தான் மெயின். அவனை கவர்னா அவனை உடம்பு கவர் பண்ணணும், அவனுடைய மழை தண்ணீர் உள்ள அல்லது இயற்கை பாதிக்காதபடி அவனுக்கு ஒரு உறைவிடம் இருக்கணும். உணவும் உறைவிடமும் அவனுக்கு அவசியம். இதை தவிர ஒரு மனிதனுடைய பெரிய நோக்கம், பெரிய வாழ்க்கை, பெரிய காரியம், ஒரு மனிதன் இருக்கிற வரை என்னத்துக்கு தேடுறான்? இதுதானே அடிப்படையில், இதுதானே. அதையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரப்பா, என் நாமத்தை தேடும்போது நீ ஏன் இதை பற்றி யோசிக்கிற? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. 1000 நாளை பார்க்கலும் அவருடைய பிரகாரங்களில் நான் வாசமாயிருப்பது நல்லது. குடிக்கிற ஒரு கூட்டத்தோடு கூட நான் இருக்கிறத விட, சினிமா தியேட்டரில் நான் போய் உட்கார்ந்து இருக்கிறத விட, 1ஆம் தேதி புது படம் ரிலீஸ் பண்ணியிருப்பான். என்ன படம்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நிறைய விளம்பரம் கொடுத்துருப்பான். ஒரு சிலருக்கு அதுதான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்றார். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க கூடி வந்து தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நம் நடுவில் உலாவி நம்முடைய தேவனாய் மாற விரும்புகிறார். அதனால தான் சபை கூடி வருதலை நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்கன்றார். நான் அடிக்கடி சிலர்கிட்ட போவேன். சிலர் ஒருவேளை எனக்கு கொஞ்சம் அலட்சியம் பண்ணுவாங்க. நான் பேசும்போது வேற பார்ப்பாங்க, டைம் பார்ப்பாங்க, மனைவியை பார்த்து அது சொல்லுங்க, இது இதை எடுத்துட்டு வந்தியா. அப்போ என்ன தெரியுதுன்னா, எந்த ஆள் அறுக்கிறாரு, இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அறுக்கிறாரு. என்னை பேச சொன்னீங்கன்னா, என்னுடைய 44 வருஷமாய் என்னை பேச சொன்னீங்கன்னா, 5 நிமிஷம் பேசணுன்னா அதில் 1 நிமிஷம்தான் உலக சம்மத்தமாக இருக்கும், மீதி 4 நிமிஷமும் இயேசுவை பற்றி தான் பேசுவேன். இயற்கையாகவே தேவன் என்னை அப்படி தான் உருவாக்கிட்டார். என்னால் இயேசுவை பற்றி பேசுகிறத தவிர வேறு பெருசாக பேச தெரியாது, உலகத்தை பற்றி பேசக்கூட தெரியாது. ரொம்ப அன்பாக அப்படியே ஒரு உறவுகளை குறித்து அறிந்து, உறவுகளுடைய பிரச்சனைகளை குறித்து அறிந்து, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு கஷ்டப்படும் போது ஒரு பொட்டலம் வாங்கி கொடுக்க ஒருத்தவனும் இல்லை. நான் கஷ்டப்படும் போது என்னோடு கூட இருந்த ஒரு கர்த்தர் மட்டும்தானே. அல்லேலூயா. அவர் செய்த நன்மை, அவரை பற்றி பேசாமல் வேற யாரை பற்றி பேசுவேன்? அதுதான் நான் பேசுகிறேன். ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாங்க, உங்களுக்கு 1000 பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க இந்த உலகத்தை அழிந்து போகிறத பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் உன் ஆத்துமா அழியாதது. உங்க ஆத்துமாவை குறித்து பேசுறது, கர்த்தரை பற்றி பேசுறது, ஒரே ஒருத்தர் உங்களுக்கு இருப்பார்னா அது நான் ஒருத்தன் தான். நான் பேசுறது தான் அழியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்தியத்தை குறித்து பேசுகிறோம். ஏன் சபை முக்கியத்துவம், ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது அப்படின்னா, இதை அவர் வாசஸ்தலம் ஆகும்படி அவர் என்ன பண்ணாரு, விரும்பினார். பாண்டிச்சேரி எங்கேயோ இருந்த முத்தியால்பேட்டையில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை எங்கேயோ கர்த்தர் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தனா, இந்த இடம் அவர் வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். நான் பரிசுத்தம் சொல்ல மாட்டேன், கர்த்தர் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தம். நாம் கூடி வரும்போது அவருடைய அபிஷேகம், அவருடைய மேகம், அவருடைய பரிசுத்த ஷெக்கினா பிரசன்னம் உங்களை மூடுகிறது. அது ஆண்டவர் எப்படி தெளிவாக்குறார்னா, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ஆண்டவர் பேசும்போது, கர்த்தர் பேசும்போது உன் முகத்தை பார்த்து உனக்கு பேச மாட்டார்,
உன் அறையை பார்த்துத்தான் பேசுவார். நம்முடைய ஆண்டவர் சந்ததிகளின் தேவன். உன்னுடைய சந்ததிக்கு என்ன வைத்துவிட்டு போகிறாய் என்பதுதான் நீ நல்லவன். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றான்? சொத்தை கொடுத்துட்டு போறான். எது சொத்து? லோவிசாலை பற்றி, ஐனிக்கேயலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க யாரு? தீமோத்தியினுடைய பாட்டி, தீமோத்தியினுடைய அம்மா. பைபிளில் ஏன் இந்த லோவிசாலா ஐனிக்கேல் என்று நம்ம வாசிக்கிறோம்? அந்த விசுவாசத்தை, அந்த நீதியை, அந்த உண்மையை பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். அதுதான் ஒரு தீமோத்தி. பவுல் சொல்றாங்க, என்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தி. அவன் ஒருத்தன் தான் உண்மை உள்ளவன். ஒரு தாயும் தகப்பனும் இந்த உலகத்தில் வைத்து விட்டு போகிற மிகப்பெரிய சொத்து கட்டடங்கள் அல்ல, பொருள் அல்ல, நிலம் அல்ல, நகை இல்லை. என் பிள்ளைக்கு சேர்க்கணும், பிள்ளைக்கு சேர்க்கணும், பிள்ளைக்கு சேர்க்கணும். கடைசியில் ஒன்று தட்டி ஏந்தி வெளியில் உட்கார வச்சுட்டு போயிடுவான். ஒரே ஒருத்தி வேற மாதிரி வந்து அமைஞ்சா நீ பிச்சைக்காரி தான். நீங்க வச்சுட்டு போகிற மிகப்பெரிய சொத்து விசுவாசம், விசுவாசத்தின் சந்ததி. அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருக்கையில் ஏன், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருக்கையில் ஏன் ஒருவனை உண்டாக்கினார்? பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க காலத்துக்கு பிறகு உங்க பிள்ளை வீணா போனா உங்களையும் தாங்க பேசுவாங்க. யார் போக்களை பிடிச்சி பேசலனாலும் பரலோக தேவன் எழுதிருப்பாரு, இவங்க கையில் ஒரு பெரிய சொத்தை கொடுத்தேன், அதை சரியா அவங்க என்ன பண்ணல. ஆபிரகாம் ஈசாக்கை உருவாக்கினான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றெடுத்தான், யாக்கோபு யூதாவை பெற்றெடுத்தான். ஏன் புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடந்து 2000 வருஷத்துக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், அவர் சந்ததிகளின் தேவன். நாம் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? நாம் ஏன் நடக்கையில் உண்மையாக இருக்கணும்? அவர்களுடைய முதல் ஆசிரியரும் முடிவான ஆசிரியரும் தாயும் தகப்பனும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய 60வது வயசு பிறந்த நாளோ அல்லது 50வது வயசு பிறந்த நாளோ என் மக எனக்கு என்ன கொண்டு வந்து கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளைங்க எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் என் மக ஒரு வார்த்தை சொன்னா, எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவை விட எனக்கு பெரிய சொத்து கிடையாது. அவங்களுடைய பிள்ளையா நான் பிறந்ததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாக்கியவதியா இருக்கிறேன். இன்னைய வரைக்கும் நான் அதுக்காக தான் ஏங்குனேன். என் பிள்ளைங்க ஒரு நாள் என்னை பார்த்து போன பிறகு என்னை பெத்தானே ஒருத்தன், என்னை பெத்து போட்டுச்சே ஒருத்தி, எனக்கு எதுவுமே தெரியல, என்னை நல்லா வளர்க்கலை, இப்படி தான் பண்ணிச்சுன்னு ஒரு நாள் என் பிள்ளைகள் சொல்ல முடியாது. ஒருத்தர் நான் குறித்து வாசிக்கிறேன், ஒரு பேர் மைல்ஸ் மன்ரோன்னு அவருடைய கோட்டிங் படித்தேன். அந்த போட்டிக்கு போகும்போது அவர் எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? அவர் கடைசியாக விருப்பம் ஒரு ஃப்ளைட் கிராஷில் அவர் இறந்து போனார். அவரும் அவர் மனைவியும் இறந்து போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பேசினார்? டை எம்டின்னு பேசினார். டை எம்டி அப்படின்னா, எனக்கு தேவன் கொடுத்தது எல்லாவற்றையும் நான் பிறருக்கு என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். என் சந்ததியை நான் சரியானபடி என்ன பண்ணிட்டேன்? உருவாக்கி இருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்தது எதையும் நான் மிச்சம் வைக்கல. என் பிள்ளைங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான், சாப்பிட்றியா, உடுத்துறியா, நல்ல வீட்டில் இருக்கிறியா, எது என்னோடு கூட எல்லாத்தையும் இருக்கிறியா, அவ்வளோதான். நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எம்டியாக தான் போவேன். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த உலகத்தை விட்டு போகும்போது எப்படி தான் போவேன்? எம்டியாக தான் போவேன். அப்ப இது என்றென்றைக்கும் நான் இருக்கிற இடம். சந்ததியா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால தான் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நீங்க இன்றைக்கு இந்த நிலைமையில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறதற்கு காரணம் நீங்க வணங்கின தெய்வம் அல்ல, யாரோ கொண்டு வந்த தெய்வம் இல்லை, எவனோ கொண்டு வந்த சிஸ்டம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனும் உங்களுடைய வாழ்க்கைக்கு காரணம் இல்லை. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் நடந்த இடர்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம கடவுளை தூசித்தோம். சில சமயத்தில் கடவுள் ஏன் சோதிக்கிறான்னு சொன்னோம். இன்னைக்கு தேவன் உங்களை பொன்னாக விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களே திரும்பி பாருங்களேன். நீங்க வேற எதுக்கும் நன்றி சொல்ல வேணாங்க. உங்களை நீங்க திரும்பி பாருங்க. கர்த்தரை நீங்க அறியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? கர்த்தரை நான் அறியும் போது நான் 1% கூட பரிசுத்தன் கிடையாது. 1% கூட நான் நல்லவன் கிடையாது. அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அவரை போல பரிசுத்தம், அவரை பூரண சற்குணராய் இருக்கிறது போல நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அப்ப ஒரு பூரண சற்குணராய் மாற வேண்டும் என்று, அதுதான் ஓட்டமா இருக்கு. எந்த நல்ல குணத்துக்கு நீ சொந்தக்காரன்? நீ நல்லவனா? நீ நல்லவளா? 1% சொல்லு. இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற ஒரு உலகம், உன்னை சுற்றி இருக்கிற ஒரு வேலை, உன்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? உன் பிள்ளைகள் எங்கிருந்து வந்தாங்க? இன்னைக்கு இருக்கிற சுகம், இன்னைக்கு இருக்கிற நன்மை ஒரு நாள் உனக்கு இருந்துச்சா? கர்த்தர் இடத்துல வரும்போது ஆண்டவர் நன்மையினால் உன்னை முடிசூட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தலையிலே அவன் கிரீடம் பூக்கும். அவன் தலையிலே அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அவன் மீதிலோ அவன் கிரீடம் என்ன பண்ணும்? பூக்கும். நான் இப்படி யோசிக்கிறேன், என் சரீரம் அவன் மீதிலே அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்துல பூ எங்கெங்கெல்லாம் வரும்? வேர்ல வராது. ஒரு இடுப்புக்கு மேல வச்சுக்கோமே, எல்லாமே கிரீடமா மாறும். என் கையின் கிரியை கிரீடத்தை பார்க்கும், என் கால்களின் நடை கிரீடத்தை பார்க்கும், என் கண்கள் கிரீடத்தை பார்க்கும், என் காதுகள் கிரீடத்தை பார்க்கும், என் தலை கிரீடத்தை உணரும். ஏன்? கிரீடம் என்பது என் செயலின் உச்சம், என் வாழ்க்கையின் மேன்மை, என்னுடைய எதிர்காலத்தின் மகிமை. நான் படித்தது, நான் வளர்ந்தது, நான் வாழ்ந்தது, நான் உழைச்சது எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு கிரீடம் சூடுகிற நாள் இருக்குமானால் அதுதான் என்னுடைய மகிமை. இது எல்லாமே ஒரு நாள் என்னை மோசமா இழுத்துச்சு, ஆனா இது எல்லாமே எனக்கு ஒரு நாள் கிரீடமா மாறும். பாடி ஆஃப் கிரைஸ்ட் தானே, எல்லாருமே பாடி ஆஃப் கிரைஸ்ட் தானே. என் வார்த்தைகள் பேசும்போது அது கிரீடமாய் மாறணும். என் கண்கள் பார்க்கும்போது அது சரியான செயலாக இருந்தால், என் கண் சரியானதை பார்த்தால் அது கிரீடம். என் வாய் சரியானதை பேசினால் அது கிரீடம். என் கை உண்மையானதை செய்தால் அது கிரீடம். என் கால்கள் நேரான வழியில் நடந்தால் அது கிரீடம். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அவர் இங்க நடுவில் வாசம் பண்ணுவேன்றார். விரும்பினபடியால் இங்க என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான். கர்த்தர் அவனோடு நடந்தார், சஞ்சரித்தான். ஒரு நாள் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உச்சம். நோவா காலத்தில் இடத்தால 30 கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளோன்னு தெரியல, அத்தனை பேர் அழிஞ்சாங்க. ஆனால் ஒருத்தவன் நின்னான். நீதிமான் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாக இருந்தான். அந்த உலகத்தில் எல்லாம் அழிவு விடும்போது ஒரே ஒரு கூடாரத்தில், ஒரே ஒரு பெட்டகத்தில் தான் தேவனுடைய செயல் இருந்தது, தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. நான் அவர்கள் நடுவில் உலாவினேன். எல்லாமே டீப் மீனிங். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு டீப் மீனிங். எல்லா பக்கத்திலும் பயங்கர வெள்ளம், போராட்டம், பிரச்சனை. ஆனால் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன்றார். மனுஷனை உண்டாக்கி மனுஷன் இழந்த பிறகு, பாவத்தினால் தன்னை இழந்த பிறகு இன்னே வரைக்கும் இந்த உலகம் இன்னும் கேட்டின் மேல கேட்டுதான் அடையுது. 2025 எப்படி இருக்கும் நண்பர்களே, அல்லது என் சகோதரர்களே, என் சகோதரர் கொஞ்சம் யோசிங்க. 2025 எப்படி இருக்கும்? ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் 2024 விட இன்னும் மோசமாக இருக்கும். அதுதான் உண்மை. நேற்று தினத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட நான் கர்த்தர்ட்ட ஜெபிக்கலை. ஒரு தீர்க்க தரிசனம் கூட நான் பேசலை.
ஏன்னா உடனே ஜனங்க அப்படி போடுவாங்க, இங்கே பூகம்பம் வருது, இங்கே பஞ்சம் வருது, இங்கே யுத்தம் வருது, இங்கே இப்படி நடக்க போகுது, அது அப்படி நடக்க போகுது. உடனே ஒன்று நடந்து உடனே அண்ணன் தெற்கு தரிசனம் அதை சொன்னாங்க, நடந்தது. ஒரு காலத்தில் எங்கேயோ பூகம்பம் நடந்தது சொன்னால் நடந்தது, எங்கேயோ பஞ்சம் வந்தது, எங்கேயோ கொள்ளை நோய் வந்தது. ஆனால் உலகம் முழுசும் கொள்ளை நோய் வருது, அது என்னன்னு சொல்றது? இந்த உலகம் முழுசும் கொள்ளை நோய். போன வருஷம் ஆரம்பிக்கும் போதே முதல் நாளே ஜப்பானில் பூகம்பம், முடியும் போதும் ஜப்பானில் மிகப்பெரிய பூகம்பம். இந்த வருஷத்தை எப்படி இருக்கும்? ஆஸ்திரேலியாவில் ஒரு லேப் திடீர்னு ஒரு அறிக்கை இருக்கிறாள், ஆஸ்திரேலியான்னு தான் நினைக்கிறேன் சரியா, 300 வைரஸ் காணாமா. அவன் வளர்த்த அல்லது பரிசோதனை பண்ண வைரஸ் காணாமா. எப்பா ஏன் இவ்வளோ பதறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை இந்த வைரஸ் மட்டும் ஒரு தவறானவன் கையில் கிடைச்சா உலகத்தில் 15% இறந்து போயிடுவாங்க. கொரோனா வந்தவனுடைய எஃபெக்டை விட 15% அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ 100 கோடி பேருக்கு மேலே சாவாங்க. அப்போ இது நல்ல வருஷமா? இது நடக்குதே. மெட்ராஸை விட பெரிய ஒரு பனிப்பாறை அப்படியே உருகி வெளியே வந்துட்டு இருக்கு. அவன் சொல்கிறான், கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லா நகரங்களும் என்ன பண்ணோம்? அழியும். அப்போ காரைக்கால் மட்டும் தப்பிடும் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய வெள்ளம். பிளாட் வாங்கி போட்டிங்களா? சொத்து மேலே சொத்து சேர்த்து வச்சுட்டிங்களா? எல்லாம் உறுதியாக இருக்குதா? எல்லாம் உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சமீபத்தில் சிரியாவில் ஹவுதீஸ் மேலே ஒரு குண்டு போடுறோன்னு ஒரு குண்டு போட்டு வெளியில் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த குண்டு குறித்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, ஒரு மினி அணுகுண்டு இஸ்ரேல் ரெடி பண்ணி ஹவுதீஸ் மேலே குறிப்பாக சிரியாவில் போட்டிருக்கு. ஒரு பெரிய அளவில் அதனுடைய அணு மீது மின் கதிர்கள் பாய்ச்சப்பட்டிருக்கு, வெளியே சொல்லலை. அப்படின்னா எந்த நேரத்திலையும் எந்த நகரத்தின் மேலேயும் ஒரு சின்ன அணுகுண்டு போடக்கூடிய அளவில் உலகம் என்ன பண்ணிடுச்சு? ஆயத்தமாயிடுச்சு. தெய்வ ஜனமே, நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கெட்டு போன ஒரு உலகத்தில் தான் வாழ்கிறோம். அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தை நான் என்ன பண்ணேன்? ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உன்னதமான கர்த்தரை உனக்கு அடைக்கலமாய் உண்டாய், அதனால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்ப எது நிச்சயம்? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இதை நான் விரும்பினபடியால் நான் இவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். உலகத்தை தேவன் உண்டாக்கினதுக்கு காரணம், இயேசு நமக்கு ஜெபம் சொல்லி கொடுத்ததுக்கு காரணம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வர கடவுள்னு சொன்னாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் சீஷனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியம் என்பது என்ன? சர்வை அப்படின்றது வெறும் துதி, இதுவும் ஆராதனை தான். நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆராதனை தான். ஏதோ ஒரு மணி நேரம் ஆராதனை பண்ணிட்டு ஆராதிச்சிட்டேன் இல்லை, என் வாழ்க்கை ஆராதனை. வாழ்க்கையை ஆராதனை ஆக்குகிற வரை நாம் உலகத்திலிருந்து தப்ப முடியாது. என் நினைவும் என்னுடைய யோசனையும் என்னுடைய சிந்தனையும் தேவன் வாசம் பண்ணுகிறதாய் மாறணும். தேவன் வாசம் பண்ணுகிறதாய் மாறணும். இல்லைன்னா ஒருவேளை நான் இப்படி இறங்கி வரும்போது, ஆண்டவரை எப்பொழுதுமே இத்தனை வருஷமாக ஏறினாலும் சொல்லுவேன், ஆண்டவரை இந்த மேலே ஏறி இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதியே இல்லை. மற்றவங்களோடு கூட பேசக்கூடிய அளவில் எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. என்னை தகுதிப்படுத்துங்க. வீட்டில் வரும்போது தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரை இனி நீங்கள் பேசணும். இந்த சபை மக்கள் ரட்சிக்கப்படுறாங்கன்னா, இன்னைக்கு உங்கள் மனைவியை உங்களால் மாற்ற முடியல, உங்கள் கணவரை உங்களால் மாற்ற முடியல, ஒரு குடும்பத்தை உங்களால் மாற்ற முடியல. ஏன் ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க? அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணனா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா.
அதிசயங்கள் நடக்கும், மாற்றம் வரும், மாற்றம் நிச்சயமா வரும். அல்லேலூயா. என் நினைவிலும் என் யோசனையிலும் என் சிந்தனையிலும் இயேசு உலாவ விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய ஆலோசகர், மிகப்பெரிய வல்லமை யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் வல்லமை பெறணும்னு நினைக்கிறான், உலகையே ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறான், எல்லாருக்கும் மேல உயரணும்னு நினைக்கிறான், யாரோ ஒருத்தர் கூட இருந்தால் அது நடக்கும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி யாருமே இல்லை. ஆனால் உனக்கு ஒருவர் இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போகிறது உனக்கு நலமாக இருக்கும். நான் போவேன் ஆகில் நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்துல அனுப்புவேன். அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெளியே போறதில்லை. ஒரு காலத்துல பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் கிறிஸ்தவன், இப்படி போட்டுக்கிட்டா நான் இந்து, இப்படி தலை குனிஞ்சா நான் ஒரு இஸ்லாம். அடையாளத்தில் இல்லை. கையில பைபிள் வச்சிருக்கிறதுனால நீ கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க இயேசு இந்த பூமியில வரல. ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய பிரசங்கம். மனிதன் இழந்தது, நல்லா கவனிங்க, மனிதன் பூமியில இழந்தது எதுன்னு நினைக்கிறீங்க? ஆதாம் இந்த பூமியில இழந்தது எது? தேவன் என்ன அவனுக்கிட்ட கொடுத்தாரோ அதை தான் அவன் என்ன பண்ணான்? இழந்தான். உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன், உங்களுக்கு புரியுதா? எனக்கு கொஞ்சம் கரைச்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு மணி நேரத்தில் ஒரு வழி ஆயிட போறீங்கன்னு நம்புறேன் நான். ஒருவேளை எனக்கு புரியலன்னா தயவு செஞ்சு திரும்பி இதை போட்டு கேளுங்க. சாயந்தரம் இந்த செய்தி வரும், இந்த செய்தியை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. உன்னை கொடுக்காமல் தேவன் அவர்த்தவன் இழக்க முடியாது. நீங்க 10 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்குறீங்க, ஒரு திருட அதை திருடிட்டு போயிட்டான். நீங்க ஒண்ணுமே கொடுக்கல, திருட வந்தான், என்கிட்ட ஒண்ணுமே போகல, நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப எது இழந்து போனா? ஒரு ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் சொன்னது, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப ஆண்டு கொள்ளுகிற ஒரு அதிகாரம், இவைகள் மேலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் இயேசு சொன்னாரு, எதை திரும்பி கொடுக்கணும்னு வந்தாரோ அதை முதல் வார்த்தையிலே சொன்னார், அவருடைய முதல் பிரசங்கத்திலே சொன்னார், ஒரு முதல் காரியத்திலே சொன்னார், முடிவாகும் போதும் அதை தான் சொன்னார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், டர்ன் யுவர் மைண்ட், உன் மனதை கொஞ்சம் மாற்றிக்கோ. மாற்றம் தான் வாழ்க்கை. நீ மாறலன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. உன் மனம் மாறணும். எதை நோக்கி மாறணும்? பரலோக ராஜ்யத்தை தேடுகிறதை, அந்த நீதியை தேடுகிறதை நீ மாறினா இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? நான் இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க, நான் ரிலேட்டடாக தான் பேசுறேன். ஆண்டவர் 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். எப்ப திருப்தி உண்டாகும்? என்னுடைய தேவைக்கு மிஞ்சி இருந்தால் திருப்தி உண்டாகும். அல்லேலூயா. அங்கே சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 4 கறி துண்டு வைக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ ஃபுல்லாக சாப்பிட்டேன், என்னால் முடியாது பாப்பா, வெடிச்சிடும். தேவன் உன்னை, உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவர். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதன் ஏழைகள் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கேவலம் எது தெரியுமா? இன்னும் 5 வருஷத்தில் இந்த நிலைமைக்கு இந்த இந்தியா போகுமானால், உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது 9 கோடி பேர் பட்டினியால் சாவார்கள். போன மாதத்தில் வந்த அறிக்கை,
எனக்கு சின்ன வயசில் ஒரு பாட்டு தெரியும். அந்த பாட்டு எப்படி தெரியுமா? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள், எனக்கு என்ன மறந்து போச்சே, வேதனை படமாட்டார். அவரும் ஆணையிட்டு வந்தார், ஒன்றும் நடக்கலை. யாராவது கட்சிக்காரங்கிறது என்ன ஏதாவது பண்ணிடாதீங்கப்பா. எத்தனை ஆட்சிகள் வந்தாலும், எத்தனை மனிதன் ஆண்டாலும் ஏழைகள் ஏழைகளாக தான் இருக்கிறாங்க. ஏழை என்கிறவன் யார்? வறுமை கோட்டுக்கும் கீழே வாழ்கிறவர்கள், வறுமைக்கும் கீழே வாழ்கிறவர்கள், வாழ்வாதாரம் இல்லாதவர்கள். அதான் ஏழை. ஏழைனா என்ன? எனக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை, அவன் தான் ஏழை. ஒரு ராஜாவினுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தை அழித்திடுவோம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாருமே படித்தவங்க இல்லையா? சொல்லுங்க. பாரதியார் என்ன சொன்னார்ன்ற? தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் நான் என்ன பண்ணிடுவேன்? ஜெகத்தை அழித்திடுவேன். நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள் வரும்போது நம்ம 2 சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க. ஒன்று இந்த பூமியில் அல்லது இந்த தேசத்தில் பிறந்ததுனால இந்த தேசத்தின் குடிமகன். ஆனால் நீங்களும் நானும் மறுபடி பிறந்தவர்கள். நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? மறுபடி. திரும்பியும் சொல்லுங்க, மறுபடி. அப்படின்னா எந்த ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் பரலோக பிரஜை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சிட்டிசன்ஷிப்பு பரலோகத்தில் இருக்கு. அப்படிதானே சொல்றான். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து இயேசு என்னும் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆவரேஜ் மனுஷனா நம்ம வாழ மாட்டோம். இந்தியாவில் ஒரு அமெரிக்கனை கொண்டு வந்து பட்டினி போட்டு அடிச்சு அவனை ஜெயிலில் போட்டாங்கன்னா இந்திய அரசாங்கமே அலறும். ஒரு அமெரிக்கனை எது விசாரிக்காமல் ஒன்றும் பண்ணாமல் அவனை கொண்டு போய் அடித்து நொறுக்கி உள்ளே கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் இந்திய அரசாங்கமே அலறும். 10 அமெரிக்கனை கொண்டு வந்து கொண்டு விட்டாங்கன்னா பாகிஸ்தானில் எந்த இடத்துல இருக்குதோ அது அந்த இடத்தை அழிச்சிடுவான். ஒரு உலகத்தில் அப்படி இருக்கும்போது பரலோகம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஏழைன்னு தானங்க டாக்ஸ் மேலே டாக்ஸ் போட்டு இன்னும் 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 நம்மளுக்கு கீழே தண்ணு நினைக்கிறாங்க. உன்னை உயர்த்துகிற கர்த்தர் உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று இந்த 2025 உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பரலோகம் தான் என் தாய் வீடு. தேவன் என்னை ஒருபோதும் மறக்கலை. ஏன்னா அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 16ஆம் வசனம். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். ஆசாரியன் என்கிறவன் மனிதர்களின் பிரதிநிதியாய் மாறுகிறவன். ஆசாரியன். தீர்க்கதரிசி என்கிறவன் தேவனுடைய பிரதிநிதியாய் இருக்கிறவன். ராஜா என்கிறவன் மக்களின் பிரதிநிதி. ஆசாரியனும் மனிதர்களுடைய பிரதிநிதி. ஆசாரியன்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன் யோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு? அவன் தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஜெபத்தை விட்டுடாதீங்க, உங்க ஊழியத்தை விட்டுடாதீங்க, மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்றதுல ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. நீங்க ஆசாரியர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்காக நாம் போராடுகிறவர்கள். ஜெபத்தில் போராடுகிற எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கணும். நம்மை ஆள்கிறவர்களுக்காகவும் நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எந்த சமயத்திலும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு சொல்றார், எந்த சமயத்திலும் நீங்க ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள். ஆசாரியன் முதல்ல என்னுடைய வேலை என்ன? முதல்ல என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை.
நான் ஃபோன் அடித்தேன், நீங்கள் எனக்கு எடுக்கலை, நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம் எடுத்தால் என்ன ஆக போகுது? சும்மா இருடா. இப்படியே மனசுல நினைப்பேன், சும்மா இரு. நீ என் முதல் வேலையை கர்த்தரை ஆராதிக்கிறது தான். அதில் தானே அதிகாலையில் நான் கர்த்தரை தேடுறேன். இவர் சொல்கிற சாவி செய்திக்கு நான் எடுக்கணும். காலையில் 3 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் இவரை ஃபோன் அடிப்பாங்க, நீங்கள் எடுக்கலை. 3 மணிக்கு நான் ஏன் எடுக்கணும்? இல்லை, எங்கள் தாத்தா செத்துட்டாரு. நீ கால்படாது. தாத்தா செத்தாருன்னா நீ எங்கே போட்டியோ அங்கேயே தான் இருப்பார், ஓட மாட்டார், ஒளிய மாட்டார். நான் வந்து பார்த்து அடக்க மாட்டேன். அது எதுக்கு 3 மணிக்கு என்ன நீ எழுப்பிட்டு உட்காந்துருக்கிற? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொல்லு, நீயோ ஜெபம் பண்ணும்போது, சொல்லுங்க, நீயோ ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. மத்தேயு 6:6 நல்லா சொல்லு. மத்தேயு 6:6 சொல்லு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, சொல்லுங்க, உன் கதவை பூட்டி. அப்படின்னா அந்த உறவை விட வேற எந்த உறவும் உனக்கு மேன்மை இல்லை, எந்த மேன்மையும் உனக்கு மேன்மை கிடையாது. உங்க தவறை அங்கே தான் ஆரம்பிக்குது. ஒரு நாளை ஜெபம் இல்லாமல் ஆரம்பித்தால் அந்த நாள் உனக்கு நஷ்டம். காலையில் அதிகாலையில் எப்போ எழுந்திருக்க முடியுமா எழுந்திரிங்க, தேவனை தேடுங்க. அறை வீட்டை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அது வசனம் சொல்லுது, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். சந்தோஷமா இருந்தா கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வெளியரங்கமாய் பலன் தருவார். நல்லா கவனிங்க, வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அவர் தமது வசனத்தை அனுப்பி தான் உங்களை குணமாக்குகிறார். இந்த வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது நீங்க குணமாவீங்க. நேற்று நைட்டில் காலையில் விடிய காலையில் எனக்கு பசி, எல்லாம் முடிச்ச பிறகு எல்லாரும் இங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் போனேன். எனக்கு என்ன சுற்றி பார்த்தேன், நல்லா ஒரு வாழைப்பழம் இருந்து சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கேக் இருந்தது, அதையே நல்லா சாப்பிட்டோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. போய் படுத்துட்டேன். காலையில் ஏந்திரிச்சோன்னே எனக்கு எது எகிரி இருக்கும், சுகர் நல்லா எகிரி இருக்கும். நான் நல்லா நார்மலாக பேசுகிறேன். எடுத்து டெஸ்ட் பண்ணுறேன், 110 தான் இருக்குது. அந்த மனம் தாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களுடைய ப்ரெஷர் எகுவும் போது தான் டயபெட்டிக் எகுறுது. உங்களுடைய ப்ரெஷர் ஏறும்போது தான், உங்கள் கவலை ஏறும்போது தான், உங்கள் கவலை படுகிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வர வர குறுகுறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போய் நின்று எழுந்திரிச்ச உடனே உட்காந்து ஜெபம் பண்ணேன். இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி தானே வந்தோம்? இல்லை, உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு நாளை நான் பார்க்குறேனே, அந்த நாளுக்கு உள்ள பாடுகள் அன்னன்னைக்கு அது போதும். கர்த்தர் தந்த நாள், இதில் கலிகூற கடவும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூற கடவும். ஒவ்வொரு நாளும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நான் களி கூறுவேன் நினைச்சா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியாக தான் மாறும். அல்லேலூயா. ஒரு பெரிய ரகசியம் இல்லை, இயற்கையானது. அந்த வசனம் சொல்லுது, அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார். கெம்பீர சத்தத்தை அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கெம்பீரமா நடக்கணுங்க தெய்வ ஜனமே. குறுகி கூனி நடக்காத. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கேயும் நான் வெட்கப்படுத்த விட மாட்டார். தைரியமா சொல்லுங்க. தேவன் எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டியோ அந்த இடத்துல உன் தலையை நிச்சயமா உயர்த்தலைன்னா இந்த வருஷம் உனக்கு முடியவே முடியாது. தேவன் உயர்த்தனவனை யாரால என்ன பண்ண முடியாது? தாழ்த்து வைக்க முடியாது. யாரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் என் கரத்தினால் ஆகும். கர்த்தர் நீதிமான் சொல்லிட்டார்னா அதை குற்றப்படுத்துகிறவன் யார்? நிபச்சொல்லை உன் கை உனக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? எடுத்து போடுவேன். கை நீட்டுதலை, விரல் நீட்டுதலை உன்னிடத்துல என்ன பண்ணுவேன்? எடுத்து போடுவேன். விரல் நீட்டி ஒருத்தன் ஒரு குறை சொல்ல முடியாது, ஒரு விரல் நீட்டி ஒரு அவமானப்படுத்த முடியாது. தேவனாகிய கர்த்தர் நிபச்சொல்ல, குற்றம் சாட்டுதலை எல்லாத்தையும் எடுத்து போடுவார். அல்லேலூயா. நேற்று நைட்டு வந்தவங்களை விட நீங்கள் பாக்கியவான்கள். என்னமோ உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறேன்.
டைம் இருக்குது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. நேற்று நைட்டு இதெல்லாம் நான் பேசலை. நான் தான் சொன்னேன், நேற்று இன்னைக்கு நைட்டு ஒன்று பேசுகிறேன், நாளைக்கு காலையில் வேறு தான் கர்த்தர் கொடுப்பார், பேசுகிறேன், நீங்கள் கம்பீரிப்பீங்க. 17ஆம் வசனம், சங்கீதம் 132 இருக்கிறோம். 17ஆம் வசனம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். யாரு? இயேசு கிறிஸ்து. தாவீதை ராஜாவாக்கினவர் ஒரு நாள் தாவீதின் ராஜாவாய் வந்தார். கொம்பு உயரணும், அவருடைய ராஜ்யம் உயரணும். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு நீங்க அலைய வேணாம், அது உங்கள் நடுவில் இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உயர பண்ணுவார், மகிமையை கொண்டு வருவார், பலத்தினால் எடை கட்டுவார், நன்மையினால் திருப்தியாக்கல பலத்தினால் எடை கட்டுவார். வெண்கல வில்லும் வளையத்தக்கதாக உன் கைகளை பலப்படுத்துவார். காண்டா மிருகத்து கொம்பை போல உன் கொம்பை உயர பண்ணுவேன் என்று சொன்னார். நான் கடைசியை சொல்லி முடிக்கிறதுக்காக நான் ஆயத்தப்பட்ட, கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அந்த விளக்கு எங்க எரியணும்னா, இருளுள்ள ஸ்தலங்களில் அந்த விளக்கை நீங்கள் பார்க்கணும். அதுதான் வசனம். உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் அவருடைய யோசனைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை ஒரு இருதயத்தில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உங்க உள்ளத்தில் பேசுறது கீழ்ப்படிங்க. உங்களுடைய மனசாட்சி பேசட்டும். அதை தாண்டி ஆவியானவர் உங்களோடு கூட பேசுறது கேளுங்க. ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆவியானவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க. மிக முக்கியமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க மற்றவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்குறீங்க. என்னைக்கு ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்டீங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் தனிமையில் அந்நிய பாஷையில் பேசி நான் உட்காருவேன். நல்லா அந்நிய பாஷையில் பேசுவேன். பேசிட்டு அன்றைய இந்த காரியத்தில் எனக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது, இந்த இடத்துல அவமானப்பட போகிறேன், நிந்தை இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து எப்படி தாண்டி போகிறது, எனக்கு பேசுங்க. அவர் ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். உள்ள அவர் பேசுகிறது நீங்கள் அறிவீர்கள். என்ன, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கர்த்தருடைய சத்தத்தை அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீ உன் உள்ளம் சொல்றதை கேட்கிற, நீ யாரோ சொல்றதை கேட்டு நடக்கிற, நீ யாரோ சொல்றதை கேட்டு நடக்கிற. ஆனா உன்னை நடத்துகிற ஞானம், அறிவு, புத்தி எல்லாமே ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஒரு விளக்கு. நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். பொழுது விடுகிற வரைக்கும் அந்த விளக்கை கர்த்தர் எரிய பண்ணுகிறார். 18ஆம் வசனம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவருடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். நீங்க யாரை குறிச்சும் கவலைப்படாதீங்க, யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் மனசில் அவன் இப்படி பேசினா, இவன் இப்படி பேசினா, அவன் இப்படி நடந்தான், அவன் இப்படி நடந்தான், அவன் என்ன இப்படி இருக்கிறான், என்னை அழிச்சணும்னு நினைக்கிறான், அவன் இவ்வளோ பேசுகிறான், எனக்கு விரோதமாகவே எல்லாம் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. யுத்தம் உங்களுடையது இல்லை. உங்கள் மைண்டில் யாராவது ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அதுதான் உங்கள் மைண்டை பிடிச்சி ஆக்கிரமிக்குது. உங்கள் மனதை சமாதானமாக வைங்க. சி விடு, கர்த்தர் பார்த்துக்குவார். எனக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நீங்களே நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, யாவையும் செய்து. நீங்களே அழகாக, என்ன விட அழகாக பிரசங்கம் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மனசுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். கர்த்தர்
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யட்டும், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணட்டும், நான் யுத்தம் பண்ண மாட்டேன். ஆமென். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவருடைய சத்துருக்கள் அவனோடதுல வந்து என்ன பண்ணுவாங்க? மனம் பொருந்துவாங்க. சத்தனா நான் சொல்றது? மனம் பொருந்தி வருவான். கடைசியா அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். பூவா தான் இருக்கீங்க. ஆனா இஸ்ரவேல் அவன் இறந்த பிறகு எப்பயோ பின்னாடி சொல்றாரு, இஸ்ரவேல் அல்லது யாக்கோபு ஏசாயாவுல சொல்றார், அவன் செத்து 1700 வருஷத்துக்கு பிறகு சொல்றார், இஸ்ரவேல் யாக்கோபு வேர் பற்றுவான். ஆனா இஸ்ரவேல் வேர் பற்றுகிற ஒரு காலம். இன்னைக்கு இஸ்ரவேல் பூத்து என்ன பண்ணுவான்? குலுங்கி அல்லது பூத்து கனி தருவான், உலகம் எங்கும் பல நாள் நிரப்புவான். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும். ஒரு நாள் உலகம் உன்னை பார்த்து பேசும், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எழுந்து நிற்கலாமா? ஷத்தரபா ஔரிபலப ரஹத்திரு கலதோரபா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, என்னை கொடுத்த இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கேட்ட வசனத்துக்காக இந்த வருஷத்தின் முதல் நாளிலேயே தேவன் உங்களோடு அதிகமாய் பேசியிருக்கிறார். ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் பேசினதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனத்தை அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நிலைநிறுத்திருக்கிறார். இந்த வருஷம் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், அது ஒரு கிரீடம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், அது ஒரு கிரீடம். நீ பயப்படாதிருப்பாய், அது ஒரு கிரீடம். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், அது ஒரு கிரீடம். சின்னவன் 1000 ஆவான், அது ஒரு கிரீடம். எதெல்லாம் உனக்கு மேன்மை தருமோ எல்லாம் கிரீடமா பூக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓ ஷதரபலபதுரபலபரஹதுரபலபதி ஏடிபலபருபலபோ ஷந்தரபலபதி கலதி இல்லதரபலபரஹதுரபலபரஹதி பிலிபிலி கரபதுரபலபரபதுர ஓலபரிபலபரஹதி கல்குரபலபதி ஏகத்துரபலபதி ரபலபதுரபலபதி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலவாலையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.